மது போதை, திடீர் மாரடைப்பு, கண்ணீரில் மூழ்கிய நடிகர் நெப்போலியன் குடும்பத்தினர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட சோகம் இப்போ ஏற்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் நெப்போலியன். தமிழ்நாட்டை சேர்ந்த நெப்போலியன் இப்போ அவருடைய குடும்பத்தோட அமெரிக்காவில் டோக்கியோ மாகாணத்துல வசிச்சிட்டு இருக்காரு. அங்க தனக்குன்னு ஒரு பெரிய ஆடம்பரமான வீடு, அதோட 100 ஏக்கர்ல விவசாயம். நடிகர் நெப்போலியன் எதற்காக இப்படி டோட்டலா மாறி போனாரு? தமிழ்ல மண் வாசம் வீசக்கூடிய நிறைய படங்கள்ல நெப்போலியன் கிராமத் சப்ஜெக்ட்ல நடிச்சிருக்காரு. நெப்போலியனை பார்த்தாலே ஆளு 6 அடி உயரம் இருப்பாரு. நல்ல கட்டுமஸ்தான உடம்பு. அவருடைய அந்த மூர்க்கத்தனமான பேச்சு, அவருடைய ஆக்ஷன் கலந்த அதிரடி திரைப்படங்கள், இது எல்லாமே மக்களுக்கு நெப்போலியனை மிகவும் பிடிச்சு போக வச்சது. அப்படியாப்பட்ட நெப்போலியன் தமிழ்ல நிறைய படம் நடிச்சிருக்காரு. சீவலப்பெரிய பாண்டியன்லாம் நெப்போலியனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். இப்படி தமிழ்ல இத்தனை படம் நடிச்சிட்டு தமிழ்ல, அதுவும் தமிழ்நாட்டை விட்டுட்டு எதற்காக அமெரிக்கால போய் செட்டில் ஆனாரு? ஸோ நெப்போலியனுக்கு சினிமாவில் ஹீரோ நடிக்கக்கூடிய வாய்ப்பு குறைய குறைய அவருக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டுமே அமைஞ்சது. அந்த நேரத்துல நெப்போலியன் சினிமா விட்டு கொஞ்சம் ஒதுங்கி அரசியல்ல கவனம் செலுத்தினாரு. அந்த நேரத்துல அவரு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு 2 மகன்கள். அதுல மூத்த மகன் தனுஷ். தனுஷ்க்கு தசை சிதைவு நோய் அப்படிங்கிற ஒரு அரிய வகை நோய் பாதிப்பு ஏற்பட்டு அவரால எழுந்து நடக்க முடியாது, கை கால்களை அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டுச்சு அவருடைய மகனுக்கு. தன்னுடைய இவ்வளோ சொத்துக்கும் 2 வாரிசு தான். அப்படியாப்பட்ட என் மகனுக்கு இப்படி ஒரு நோயா? அந்த நோயை எப்படியாவது நான் குணப்படுத்தி தீருவேன் அப்படின்னு நெப்போலியன் தன் மகனுக்காக நிறைய செலவு பண்ணி மருத்துவ சிகிச்சை உட்படுத்தினாரு. அப்படியாப்பட்ட நெப்போலியன் மகனை காப்பாற்றணும் அப்படின்னா அதற்கு அமெரிக்காவில் இருக்கிற டோக்கியோ மாகாணத்துக்கு போனா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனாலதான் நெப்போலியன் அங்க போய் செட்டில் ஆனாரு. செட்டில் ஆனது மட்டும் இல்லாம தனக்கு பிறகு தன் மகனை தன்னை மாதிரியே அன்பா அரவணைப்பா பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு பெண் தேவை அப்படின்னு அவரு கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு பெண்ணை, அதுவும் குறிப்பா டாக்டர் படிச்ச ஒரு பொண்ணை தன் மகனுடைய சூழ்நிலையை சொல்லி அவங்க மூலியமா திருமணமும் பண்ணி வச்சாரு. அதற்கு கூட எல்லாரும் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத நெப்போலியன் மகனுக்கு இப்படி ஒரு அழகான, அதுவும் டாக்டர் படிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு எதற்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க அப்படின்னு எல்லாருமே குற்றமும் சாட்டினாங்க. இருந்தாலும் நெப்போலியன் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. நான் யாரையும் ஏமாத்தல, என் மகனுடைய நிலைமை சொல்லிதான் அந்த பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நெப்போலியன் சொல்லியிருந்தாரு. இப்படி எந்த பட்சமும் இல்லாம தன்னுடைய மகனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையை பண்ணி வச்சுட்டோம், தனக்கு பிறகு அந்த பெண் கண்டிப்பா தன் பையனை பார்த்துப்பா அப்படின்னு ரொம்ப ஆசையா நம்பிக்கையா இருந்த நெப்போலியனுக்கு மிகப்பெரும் அதிர்ச்சி என்ன அப்படின்னா, நெப்போலியனுடைய மனைவிக்கும் அவங்களுடைய மருமகளுக்கும் ஏற்பட்ட சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. இதனால அந்த பெண் இதுக்கு மேலே என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமா வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. இதனால நெப்போலியன் டோட்டலா மனசுடைஞ்சு போயிட்டாரு. தனது மனைவி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. தன் மகனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் மகனுக்கு யாரு பெண் தருவா? இருந்தாலும் அந்த பொண்ணு தான் பையனை புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தா, அவளை போய் இப்படி திட்டி அனுப்பிட்டியே, ஒன்னால நம்ம பையனோட வாழ்க்கையே பறி போயிடுச்சு அப்படின்னு நெப்போலியனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதுல நெப்போலியன் மனைவி அந்த பெண் ரொம்ப ஒரு மோசமான பெண் அப்படின்னும், அந்த பொண்ணு இங்க இருக்க தேவையில்லை, அவ போனது சரிதான்னு சொல்லி நெப்போலியன்ட்டையே வாதாடி இருக்காங்க. அதுல நெப்போலியனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தான் பையனுடைய வாழ்க்கையை நானே கெடுத்துட்டனோ அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபீல் பண்றதோட சும்மா இல்லாம அவரு அதோட அளவுக்கு அதிகமா மது குடிச்சிருக்காரு. மது குடிச்சிட்டு தான் பையனோட வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மது போதையில, மன உளைச்சல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அவரு திடீர்னு மாடிப்பள்ளிருந்து தவறி கீழே விழுந்திருக்காரு. கீழே விழுந்ததுல அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. மாரடைப்பு ஏற்பட்டு மிக மிக ஒரு மோசமான அவல நிலையில இப்போ அவரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி இணையத்தில் வெளியாகி தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.